கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நஷ்டமான படகை ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை, கடினமாய் உழைத்தும் ஒன்றும் வாய்க்க முடியாத அந்த படகை கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய படகை அக்கறைக்கு கொண்டு போவேன். இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். உங்க நஷ்டங்களை ஆண்டவர் லாபமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கர்த்தர் ஏற்கனவே நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு, நீங்கள் கஷ்டப்படுகிற இடத்தை விட்டு, நீங்க சஞ்சலத்தை அனுபவிக்கிற இந்த இடத்தை விட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் மறு கரைக்கு, இன்னொரு கரைக்கு, இன்னொரு வெற்றிக்கு நேராய் உங்களையும் என்னையும் அழைத்து செல்லுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தொழில் அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போக போகிறார். உங்களுடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் அடுத்த படி, அடுத்த ஒரு லெவல் ஆண்டவர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த நிலைமையில ஒருவேளை நீங்க ரொம்ப வருத்தத்தோட இருக்கலாம். இருக்கிற இந்த இடம் பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் நீங்க சுத்திட்டே வரலாம். ஒரே ஒரு இடம் உங்களுக்கு பல ஆண்டுகளாக உங்களுக்கு திருப்தி கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, இல்ல, நம்ம இந்த இடத்துல இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த இடம் உங்களுக்குரிய இடம் அல்ல. நம்ம எங்க போக போறோம்னா கர்த்தர் அந்த கரைக்கு, அக்கரைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் இந்த 100 நாளில் நம்முடைய கரத்தை பிடிச்சு அடுத்த ஒரு லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு பொறுப்பில் ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு விஷனுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். சீக்கிரமாய் அக்கறை போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த இடத்துல நீங்க திருப்தி ஆகாதீங்க. இருக்கிற இந்த இடம் உங்களுக்குரியது அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒன்றுக்கு கத்தர ஆசைப்படுகிறார். இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படி கத்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரை கத்தரை அழைக்கிறார். என் கூட நீ வர முடியுமா? உன்னை அக்கறைக்கு நான் கூட்டிட்டு போகிறதற்கு ஆசைப்படுறேன். அந்த கரையில உன்னை கொண்டு போய் விடுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீ இருக்கிற இந்த நிலைமையை விட்டுட்டு, இந்த சூழ்நிலையை விட்டுட்டு, இந்த வருமானத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு படிக்கு உன்னை கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வர்றியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று என்னன்னா, ஆண்டவரே நீர் அழைப்பீரே ஆனால், நீர் அழைப்பீரே ஆனால் நான் உம்மோடு கூட அக்கறைக்கு வருவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த கரைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிற தேவன் இப்போ கரத்தை பிடிப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவரே அக்கறைக்கு, ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய், ஒரு புதிய வெளிச்சத்திற்கு நேராய், ஒரு புதிய மகிமைக்கு நேராய் இப்பொழுது நன்றாய் கரங்களை தட்டி எங்களை கொண்டு போகிறதற்காய். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Amen. அக்கறைக்கு
போவோம் வாருங்கள். ஆண்டவருடைய ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. இந்த இடத்துல இருந்தது போதும், இந்த இடத்துல அமர்ந்திருந்தது போதும், இந்த இடத்துல கஷ்டப்பட்டது போதும். ஏசப்பா, நான் அதை விசுவாசிக்கிறேன். அடுத்த கரைக்கு நீங்கள் பார்த்திராத, உங்களுக்கு எட்டாத, இல்லை என்றால் உங்களுக்கு தகுதியே இராத, நீங்க பார்த்து ஆசைப்பட்ட, நீங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமா, நான் இந்த மாதிரி ஒரு உயர்வு அடைவேனா, அந்த கரைக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்க அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கரைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புகிறேன். ஆண்டவர் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் நம்மளை அடுத்த கரைக்கு ஆண்டவர் கொண்டு போக போறாரு. நீங்க ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவர் நிச்சயம் உங்களை கொண்டு போவாரு. அந்த ஃபீல் இதுவரையில் உங்க குடும்பத்தில் யாருமே பார்க்காத அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அதற்கான படிப்பு உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், அதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம எங்க வழி நடத்துகிறவர் என்றால், அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்கரைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போறாரு. அழைச்சிட்டு போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யார ஆண்டவர் அக்கறைக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னா, ஒரு 4 சூழ்நிலையிலே அடிபட்டவர்களை ஆண்டவர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. நான் நம்புறேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போக போறாரு. ஒருவேளை இன்றைக்கு தியானிக்கிற இந்த 4 சூழ்நிலையிலேயும் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை அக்கறைக்கு போகிறதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்க அதற்கு ஒருத்தான ஆட்களா இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போவாரானால், நம்மையும் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க அப்பாவை பார்த்து, அப்பா அந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆமென். என்னுடைய பிள்ளைய ஆண்டவர் அக்கறைக்கு அழைத்து கொண்டு போக போறாரு. நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க. நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒரு பிரயாணத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் அவருடைய கை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்மளை ஆண்டவர் பிடிக்கிறார். எப்படி பேதுரு என்கிற ஒரு மனுஷனை கரத்தை பிடிச்சு ஆண்டவர் அந்த கடல்ல நடக்க வச்சாரோ, அதே போல ஒரு அக்கறையின் அனுபவத்தை கர்த்தர் இந்த ஜெபம் முடிக்கிறதற்குள்ள கர்த்தர் கட்டளையிட போறாரு. ஆமென். அம்மா அப்பா பார்த்த இந்த சூழ்நிலை மாற போகிறது. நம்முடைய குடும்பம் பார்த்த சூழ்நிலை மாற போகிறது. வம்சமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி, இந்த கரையை ஆண்டவர் மாற்றி, ஹல்லேலூயா, இந்த ஜெபம் முடிய கர்த்தர் நம்மை அக்கறைக்கு அழைத்து கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல ஆண்டவர் உங்களை விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அக்கறைக்கு. ஆமோதிக்கிறீர்களா? அவர்கள் எல்லாரும் பல பல வம்சாவளியாய் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டாங்க, ஒரே வருமானத்துல உட்கார்ந்துட்டாங்க, ஒரே வீட்டுல உட்கார்ந்துட்டாங்க, ஒரே சூழ்நிலையில உட்கார்ந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்பெஷலாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்க எண்ணங்களை மாற்றுகிறார். நம்முடைய சிந்தனையை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய பார்வையை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு அக்கறையின் அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ காண்கிற இந்த நிலைமையை பார்க்காதே, இந்த சூழ்நிலையை பார்க்காதே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அக்கறையின் அனுபவம் நிச்சயமாய் உண்டு.
எகிப்து தேசத்திலே வேதம் சொல்லுது, எகிப்து தேசத்திலே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக ஒரே கரையிலே இருந்தார்கள். ஆனா புதுசா ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்பினார். அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுனாங்கன்னா, கர்த்தர் அந்த ஜெனரேஷனுடைய கையை பிடிச்சு கர்த்தர் அந்த கரையிலிருந்து அக்கறை கடக்க பண்ணினார். நான் நம்புறேன், அந்த மாதிரி நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார், நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டார். நீங்க இத்தனை நாட்களும் வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை அழைக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஒரு 4 காரியத்தை வேகமாய் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? ஆமென். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே ஆமென். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய நீங்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ற ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இங்கே 2 படகு இருக்கிறது. அந்த 2 படகுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படகுல ஆண்டவர் ஏறி இப்ப என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்றாரு. அப்போ இந்த படகு யாருடைய படகு அப்படின்னு சொன்னா, அங்க நிறைய படகு, 2 படகு இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு படகு என்னன்னா, சீமோன் பேதுருனுடைய படகா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க. இந்த படகுக்கு ஒரு தன்மை இருக்குது. இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த படகு ஒரு பேரை வாங்கியிருக்கு. என்ன பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் இந்த படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நஷ்டமான ஒரு படகா இருக்கிறது. கவனிங்க. நான் இந்த மீன் பிடிக்கிறவர்களை குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு விசை கடலுக்குள்ள அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு போட்டுக்கு தகுந்தது மாதிரி செலவாகும். சில போட்டு இங்கேருந்து போய் கடல்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகும். சில போட்டுகள் ஆயிரக்கணக்கான பணங்கள். அப்போ செலவில்லாம போட்டு கடலுக்கு போயிட்டு திரும்பி வராது. அதுல டீசல் செலவாகும், அதுல வேலை
செய்கிறவளுக்கு சம்பளம், அதற்கு சாப்பாடு, இந்த மாதிரி அதனுடைய வாடகை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இந்த படகு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, மீன் பிடிக்கிறதற்காக கடலில் போன படகு முழுதும் பிரயாசப்பட்டு இந்த படகுல ஒன்னும் கிடைக்காததுனால இந்த படகு என்ன படகா இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நஷ்டமான படகாய் மாறினது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த நஷ்டமான படகை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், இன்னைக்கு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது யார தெரியுமா? ஒருவேளை உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய ஞானங்கள் இதெல்லாம் நஷ்டமாகப்பட்டு நீங்க நஷ்டத்தோடு இருக்கலாம். என் கையில ஒண்ணுமே வாய்க்கல, நான் ரொம்ப நஷ்டத்தை பார்த்துருக்கிறேன், நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய படகு வெறுமையான படகா இருக்குது, நான் முழுதும் பிரயாசப்பட்டு என் படகுல ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு நஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனா கர்த்தர் அந்த நபரை பார்த்துதான் கர்த்தர் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போறாரு. யார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எந்த படகை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? எந்த படகை அடுத்த உயர்வுக்கு கொண்டு போவாங்கன்னா, எந்த படகு லாபத்தை கொடுக்குதோ, எந்த படகுல வருமானம் இருக்குதோ, எந்த படகு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ, அந்த படகை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஆனா நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நஷ்டமான படகை முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை, கடினமாய் உழைத்தும் ஒன்றும் வாய்க்க முடியாத அந்த படகை கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய படகை அக்கறைக்கு கொண்டு போவேன். இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். உங்க நஷ்டங்களை ஆண்டவர் லாபமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட படகு என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கடினமாய் உழைத்தும் ஒன்றும் அகப்படாத ஒரு படகை கர்த்தர் அக்கறைக்கு தள்ளி கொண்டு போகிறார். ஆமென். இதுவரையிலும் உங்களுடைய உழைப்பில் ஒரு லாபத்தையும் நீங்க பார்க்காமல் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய பிரயாசத்துல எந்த பலனும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இத்தனை வருஷம் நான் என்ன சம்பாதிச்சேன்னே எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் நான் என்ன சேர்த்து வச்சேன்னே எனக்கு தெரியல, என் படகு நஷ்டப்பட்டதா இருக்குதே, இதுவரைக்கும் பிரயாசம் எடுத்து எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இனி நான் எப்படி அடுத்த லெவல் போவேன், இனி நான் அடுத்த உயர்வுக்கு நான் எப்படி கடந்து போகிறது, இந்த பெரிய கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இந்த ஜபத்துல தேடுறாரு, இந்த ஜபத்துல தேடுறாரு. லாபம் சம்பாதிக்கிற படகை அல்ல, கஷ்டப்பட்டு எல்லா பிரயாசத்தையும் எடுக்கிற படகை அல்ல, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அந்த வெறுமையான, அவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை கர்த்தர் தேடுகிறார். அந்த படகு நீங்களாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு நம்பி. ஆமென். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு, இது உங்களுக்கான வார்த்தையா இருக்குமானால் நல்ல கரங்களை தட்டி இப்போ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த நஷ்டப்பட்ட கப்பலை கர்த்தர் இப்பொழுது தள்ளி கொண்டு போகிறார். ஆமென். ஒன்றும் அகப்படாத அந்த கப்பலை, ஏமாந்து நிற்கிற அந்த படகை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு படகை ஆண்டவர் அக்கறைக்கு எடுத்துட்டு போறாரு. இந்த படகனுடைய சூழ்நிலை நீங்க பார்ப்பீர்கள் ஆனால், நீங்க 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாமா?
ஆமென். 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இன்னொரு விஷயம் கூட 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க கொண்டு போகிற அக்கறைக்கு கொண்டு போகிற படகு, ரெண்டாவது இந்த படகுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன படகு அப்படின்னு சொன்னா, இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்தித்த படகு அப்படின்னு சொன்னா, சுழல் காற்றினால் படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்படின்னா இரண்டாவது இந்த படகுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னா, சுழல் காற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு படகு. ஆமென். இந்த கப்பல் பிரயாணம் பண்ணுகிறது. பிரயாணம் பண்ற நேரத்துல தான் காற்று, சுழல் காற்று. அப்படின்னா அந்த சுழல் காற்று நம்ம போகிற பிரயாணத்தை மாற்றி விட்டு நம்மளை நிலை தடுமாற செய்து பயத்தை கொடுத்து தன்னை அழிவின் பாதையில கொண்டு போகிறதுக்கு நேராய் நடத்துகிற அதுக்கு பேர் தான் சுழல் காற்று. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக மாட்டின அந்த படகை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உங்களுடைய கப்பல் சுழல் காற்றை போல பிரச்சனைகளால் அடிக்கப்பட்டு கிடக்கலாம். அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சுத்தி 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 பிரச்சனை. அந்த இடத்தை விட்டு நீங்காதபடி, அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாம அதே இடத்துல உங்களை பிரச்சனையை சந்திக்க வச்சு, அந்த பிரச்சனையினால நீங்க அப்படியே மோதி மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துல நீங்க பயந்து போய் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட கப்பலை கரை சேர்ப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, ஹalleluya. நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். இது ஒரு அனுபவம். அப்படின்னு சொன்னா, இந்த காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்பட்டாங்களாம். அப்படின்னு சொன்னா, அந்த கப்பலை சரியான பாதையில ஓட்டுகிறதற்கு தண்டு வலிப்பான். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா இந்த காற்று அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த காற்றுக்கு எதிர்த்து போராட முடியல. அப்படியே முன்னாடி போலான்னு பார்த்தா அந்த காற்று அவங்களுக்கு எதிராக இருக்கிறபடினால் அவங்கள ரொம்ப பின்னாடி கொண்டு வருது. இவங்க நினைக்கிறத விட வேற பாதையில கொண்டு போகுது. இவங்களால எதிர்த்து போராட முடியல. ஆனா அப்படிப்பட்ட படகை கர்த்தர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் அப்படின்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க ஒரே ஆள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல துடுப்பு போட்டு 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 உங்களுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி எப்படியாவது முன்னேறிடணும், எப்படியாவது நல்லா வந்துடணும், எப்படியாவது இந்த கடனை முடிச்சிடணும், எப்படியாவது இந்த அலையை தாண்டணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப தண்டு வலிக்கிறதுல ரொம்ப சிரமப்படலாம். ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாம காற்று உங்களுக்கு எதிராக இருக்கலாம், பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நான் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியலையே, எனக்கு எதிர்காற்றா இருக்குதே, எல்லாம் பிரச்சனையா இருக்குதே. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்க படகுல கர்த்தர் ஏறி கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்காற்றா இருக்கிற அந்த காற்றை கர்த்தர் அமர பண்ணி உங்களை கர்த்தர் அடுத்த லெவல், அடுத்த கரைக்கு
அக்கறைக்கு. கர்த்தர் வேறு எந்த படகையும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய படகை தெரிந்து கொள்ளுகிறதற்காக கரங்களை தட்டி முழு பலத்தோடு சில்லு ஒன்று ஆமென் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, கர்த்தர் எனக்கு அதை கிருபையாய் கர்த்தர் செய்ய போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது காரியத்திற்காக கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus, thank you Jesus. சுழல் காற்றிலே இருக்கிற, எதிர்காற்றிலே வருத்தப்படுகிற அநேகம் பேரை நான் நம்புகிறேன். உங்க கப்பலிலே கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எதிர்காற்றை கர்த்தர் அமர பண்ண போகிறார். எதிர்காற்றை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படவில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். கைகள மேல் நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லு. நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன் சார்பில் வரும். கைகள மேல நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். பாடும். நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், துடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அக்கறைக்கு போகிறதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டப்பட்ட முதல் படகு என்ன படகு அப்படின்னு சொன்னார்? நஷ்டப்பட்ட வெறுமையான ஒரு படகு. அவ்வளவு உழைத்தும் எந்த பலனும் இல்லாத ஒரு படகை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எங்க போவோம் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை எங்க கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த லெவல். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டீங்க, நீங்க முழுக்க பிரயாசப்பட்டீங்க. ஆனா உங்க படகு என்ன படகா தான் இருக்குன்னா, காலியான படகா இருக்குது. ஆனா இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நம்புறேன், என்னுடைய பிரயாசம் அல்ல, அவருடைய வார்த்தையின் படியே, அவருடைய வார்த்தையை நம்பி இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம்.
அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போக போறேன், அடுத்த உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. எந்த படகை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எதிர்காற்று. எதிர்காற்று, சுழல் காற்று. அப்படின்னா சுழல், அவ்வளோ பெரிய காற்று அடிச்சு ஒரு அடி கூட நகர முடியாம தண்டு வலிக்கிறதுனால என்ன பண்ணாங்களாமா, வருத்தப்பட்ட படகு. என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க எப்படியாவது அடுத்த ஒரு ஸ்டெப்பு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, போக முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, ஒரு கடன், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, அடுத்த படி நகரவே முடியாம உங்களுக்கு எதிராய் வந்து நிற்கிறது. அந்த படகை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எங்க போவோம், எங்க போவோம்? நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. மனுஷனால சொல்ல முடியாது, மனுஷனால சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம், வாருங்கள். அவர் படகுல ஏறும்போது சுழல் காற்று அது மாறும். சுழல் காற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆமென், 4ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம வாசித்த அந்த 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா? 38வது வசனத்தை வாசிக்க போறோம். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த படகை குறித்து வேதம் சொல்லுது, கப்பலுடைய பின்னணியத்திலே ஆண்டவர் தலையணையை வச்சு என்ன பண்ணாராமா? என்ன பண்ணாராமா? நித்திரையா இருந்தார். இப்போ நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கவனிங்க, கவனமா கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு கப்பல் இருக்கிறது. என்ன இந்த கப்பலை குறித்து வேதம் சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய முன்னணியும் எப்படி இருக்காமா? உடையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா கப்பலுடைய பின்னணியும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்படின்னா ஒரு கப்பலுடைய ரொம்ப வீக்கான ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி கிடையாது. கப்பலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. முன்னாடி போகும்போது பனிப்பாறைகள், சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் தட்டி போட்டுரும், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் தட்டி போட்டுரும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா பின்னணியத்துல ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அந்த கப்பலால என்ன பண்ண முடியாதுன்னா, பின்னணியம் அதை பாதுகாக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் கப்பலுடைய முன்னணியத்துல இல்ல, ஆண்டவர் எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய பின்னணியத்துல. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம பலவீனமா இருப்போம். நிறைய இடத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருப்பீங்க. என்ன கொண்ட ஆண்டவர் எப்படி செய்வாரு, என்ன கொண்ட ஆண்டவர் செய்ய முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா நான் நம்புறேன், என்னுடைய பலவீனமான இடத்துல எனக்காக யார் இருக்கிறாருன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு பலன் உள்ள இடத்துல அல்ல, எனக்கு பலன் உள்ள இடத்துல அல்ல, எனக்கு பலவீனமான இடத்துல கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என்னுடைய பலவீனங்களை குறித்து ஆமேன் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியரை எனக்கு சொந்தமாய் வைத்திருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். இப்பொழுது கர்த்தர் அழைக்கிறார், இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். நம்மை கர்த்தர் ஒரு முன்னணியத்திற்கு கொண்டு போகிற ஒரு கப்பலாய் அழைக்கிறார். மூன்றாவது, இந்த கப்பலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, பலவீனமான கப்பல், பலவீனமான இடம். ஆனா அந்த கப்பலை பார்த்துதான், அந்த போட்டை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை முன்னணியத்தில் போகிற ஆசை இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப பலவீனமானவர்களா இருக்கலாம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பலவீனமானவன், நான் மனசளவில் ரொம்ப பலவீனமானவன். என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? என்ன ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போக முடியுமா? நான் ரொம்ப வீக்கான ஒருத்தர், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் ஒரு இடத்துல பரிசுத்தமாக நிற்க முடியல. நான் செய்ய விரும்பாததை நான் செய்கிறேன், பேசக்கூடாததை நான் பேசுகிறேன். எப்படி நான் அடுத்த லெவல் போவேன்? எப்படி நான் அக்கறை போவேன்? எனக்கு ஏதோ ஒரு பலன் இருந்தால் கூட பரவாயில்லையே. ஆனால் கர்த்தர் உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலனை கர்த்தர் கிருபையாய் அனுப்பி உங்களுடைய பலவீனமான இடத்துல அவர் படுத்து, வேதம் சொல்லுகிறது கப்பலினுடைய பின்னணியத்திலே கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பலவீனத்திலே பரிதபிக்க கூடிய அந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. உங்க பலவீனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். பலவீனமான உங்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு மாறும். நீங்கள் அதிலே எழும்புவீர்கள், நீங்கள் அதிலே நிற்பீர்கள். இனி அந்த பலவீனம் உங்களை ஆளுகை செய்யாது. அந்த பலவீனம் ஆளுகை செய்யாது. அந்த பலவீனத்தில் இயேசு நிச்சயமாய் கடந்து வருவார். நாம் விசுவாசிக்கிறேன். வெளியவே வர முடியாத சில பிரச்சனைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை கிருபையா மீட்டெடுப்பார். அதை குறித்த ஒரு பெரிய வெறுப்பை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். இனி அந்த சாக்கடைக்குள்ள நீங்க விழாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் பாதுகாப்பார். இனி அந்த இடத்துல போகாதபடி கர்த்தர் உங்க பலவீனத்திற்காக கர்த்தர் பரிதபிப்பாராக. இந்த 100 நாட்களும் ஒரு பொருத்தனையோட சிலர் கலந்து கொள்றீங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமான ஒரு பாண்டம், நான் ஒரு பலவீனமான பாண்டம், நான் விழுந்து விழுந்து எந்திக்கிறேன். நான் இப்படி இருந்தா நான் எப்படி முன்னேறுவேன்? நான் இப்படி தப்பு மேல தப்பு பண்ணுனா நான் எப்படி முன்னேறுவேன்? ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பேர்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கலாம். ஆனா உங்களை நினைச்சுதான் உங்களுக்கு கவலையா இருக்கலாம். நான் நல்லா இருக்கிறது, நல்லா இல்லாததுக்கு காரணம் என் தப்பு தான் காரணம், என் பாவம் தான் காரணம், என் பலவீனம் தான் காரணம்னு நீங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகலாம். நான் இவ்வளவு பலவீனமா இருந்தா நான் எப்படி முன்னேறுவேன்? ஏசப்பா என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நான் இவ்வளவு தப்பு பண்ணுனா ஏசப்பா என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திலே ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை எல்லாம் சீர்படுத்தி கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி இனி அந்த பாவத்திலே நீங்கள் விழாதபடி, இனி அந்த அசுத்தத்திலே ஆண்டவர் உங்களை விழாதபடி நன்றி சொல்லுங்க. இனி அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் தருவார். அந்த அசுத்தத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் தருவார். உங்க பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சு முதுகுக்கு பின்னாடி கர்த்தர் போட்டு பலவீனமான உங்களை கர்த்தர் பலமாய் மாற்றி, நம்புறவங்க ஏசப்பா இப்போ இந்த வார்த்தை கடந்து வரும்போது அதோடு சேர்ந்து கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா?
4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க, நல்லா எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கறது யாரு? யாரு? சீசர்கள். அந்த சீசர்களுடைய பின்னணி என்ன? அங்க இருக்கிறதுல மோஸ்ட்லி சீசர்கள் யார் அப்படின்னு சொன்னா மீன் பிடிக்கிறவர்களா தான் இருந்தாங்க. மீன் பிடிக்கிறவர்களா தான் இருந்தாங்க. இப்போ மீன் பிடிக்கிறதற்கு ஒருத்தர் கடலுக்குள்ள போகிறவரா இருந்தா அவர்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? நீச்சல் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு புயல் வரும்போது எப்படி இந்த கப்பலை எப்படி நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் நடுவில் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். இந்த எதிர்காற்று அடிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி இருக்கிற 4 பாய் மரங்களை இறக்கி அந்த காற்றை தடுக்க பார்த்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடல்ல கப்பல் டிராவல் பண்றாங்க பாருங்களேன், எல்லாமே அவங்க ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு புயல் வந்தா என்ன பண்றது, மழை அடிச்சா என்ன பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா அவங்களுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ இந்த கப்பலிலே இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி யார் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்களுக்கு அந்த கப்பலை குறித்து தெரியும், கடலை குறித்து தெரியும், காற்றை குறித்து தெரியும், வெதர் கண்டிஷன் எல்லாத்த குறிச்சும் தெரியும், எந்த இடத்துல எப்படி போனா எப்படி படகு போகும் எல்லாமே தெரியும். இப்போ அவங்க தான் ஆண்டவரிடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயரே, நாங்க மடிந்து போகிறோம் உமக்கு உமக்கு அப்படின்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இத்தனை நேரமும் அவர்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியும் அந்த படகுல அவங்க மிச்சம் கண்டது அது மூழ்கும் தான் நினைக்கிறாங்களே தவிர அது அக்கறைக்கு போகும்ன்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள. சொல்லுங்க. அப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த படகுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். தன்னுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு படகை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு அக்கறைக்கு. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த காற்றை பார்த்து அமைதலாயிரு இறையாதேன்னு சொன்ன உடனே அந்த கடல் இப்ப என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, ஒரு குழம்பா மாறுது. கடல் என்னவா மாறுது? நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அடுத்ததை வாசிக்கும் போது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆமென். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த 45வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் ரெடியா இருக்கிறேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் எங்க போறேன் அப்படின்னு சொன்னா, அக்கறைக்கு போகிறதற்கு. என் ஆண்டவரோடு கூட நான் அக்கறைக்கு போறேன். என் ஆண்டவரோடு கூட நான் அடுத்த லெவல் போறேன். எனக்கு இருக்கிற இந்த சுற்றியை விட்டு, இந்த இடத்தை விட்டு, இந்த காரியத்தை விட்டு என்ன கர்த்தர் அடுத்த படிக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போகிறார்.
அடுத்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறார். அடுத்த வருமானத்துக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறார். அடுத்த உயர்வுக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எந்த கர்த்தர் யார் அழைக்கிறார்? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. தோற்று போன, நஷ்டப்பட்ட, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த கப்பலை பார்த்தான் கர்த்தர் கேட்கிறார். அந்த படகை பார்த்தான் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, ஆமென், சுழல் காற்றினால் அடிபட்ட, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம தேங்கி நிற்கிற, பின்னாடி வர்ற அந்த கப்பலை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் பாருங்க. நம்பர் 3, மூன்றாவதாக, பலவீனமான படகை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் பாருங்க. நம்பர் 4, நாலாவதாக, அனுபவம், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தோற்று போன ஒரு படகை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இவங்க அக்கறைக்கு போனாங்களா? அக்கறைக்கு போனாங்களா? அந்த படகு அக்கறைக்கு போயிருச்சா? நான் நம்புறேன், அந்த கடலிலே, அந்த கப்பலிலே, படகிலே இருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அந்த தேவன் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் நம்மோடும் கூட இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மை அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.